Hello stenographers, good evening. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope all are doing good. Okay, நம்ம இது வரைக்கும் vowels ஓட lessons பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம next chapter போறோம். Next chapter என்னன்னா logograms. நம்ம chapter 2 என்ன படிச்சோம்? Chapter 2 vowels முடிச்சிட்டோம். இப்போ chapter 3 ல first பார்க்க போறது logograms. இது ரொம்ப ஈஸியான லெசன். லோகோகிராம்ஸ் வந்து என்னதுன்னா ஒவ்வொரு வேர்டுக்கு ஒரு இமேஜினரி சைன்ஸ் கொடுத்திருக்காங்க. நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு இமேஜினரியா ஒரு சைன்ஸ் கொடுக்கறாங்க. அந்த சைன்ஸை தான் லோகோகிராம்ஸ் சொல்றோம். இப்போ நம்ம ஒரு வேர்டுக்கு எப்படி நம்ம ஸ்ட்ரோக்ஸா எழுதணுமோ இப்போ ஒரு சில வேர்டுக்கு என்ன பண்றோம், நம்ம ஒரு சைன் எழுதுறோம், இமேஜினரி சைன். அந்த சைனை எழுதிட்டு அந்த வேர்டுக்கான அர்த்தம் அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரியா? வாங்க லெசனுக்கு போலாம். சோ லோகோகிராம்ஸ் லெசன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். சோ இத நம்ம குரூப் வைஸா நான் உங்களுக்கு எழுதுறேன், சொல்றேன். சோ தட் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? லோகோகிராம்ஸ் என்னன்னு சொன்னேன், ஒரு வேர்டுக்கு ஒரு இமேஜினரி சைன் கொடுத்து ரெப்ரசென்ட் பண்றதுக்கு பேர் தான் லோகோகிராம்ஸ். இப்போ எழுதுறேன் a and the. இது மூணு ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ். அடுத்தது all, two. இது செகண்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ். அடுத்தது of, two. இது தேர்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ். அடுத்தது on, but, o. இது மூணு தனி செட் ஆஃப் வேர்ட்ஸ். அடுத்தது who, out. இது தனி செட் ஆஃப் வேர்ட்ஸ். and should. இது தனி செட் ஆஃப் வேர்ட்ஸ். இப்போ மொத்தம் லோகோகிராம்ஸ் நம்ம பார்க்கிறது என்னன்னு பார்க்க போறோம். a and the, all, to, of, to, on, but, o, who, out and should. இதுதான் லோகோகிராம்ஸ்ல நம்ம பார்க்க போற வேர்ட்ஸ். சரியா? ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு இமேஜினரி சைன் கொடுத்திருக்காங்க. அந்த சைனை வச்சுதான் அந்த வேர்டு ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு இந்த மூணு செட் ஆஃப் வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஆக் வந்து என்னன்னா above the line ஒரு டாட், லைட் டாட். சரியா? இப்படி ஒரு லைட் டாட் வச்சா அது என்னது? a. அடுத்தது ஆனுக்கு லைட் டாட் வச்சு ஒரு சர்க்கிள். இது என்னது? an. இது வெறும் டாட் வச்சா a, டாட்டும் சர்க்கிளும் அதுக்கு மேல சர்க்கிள் போட்டா an. ஆன் த லைன்ல டாட் வச்சா அதுக்கு பேரு the. ஆன் த லைன்ல டாட் வச்சா அதுக்கு பேரு the. ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ் என்னது? a and the. சரியா? aக்கு வந்து நம்ம என்ன படிச்சோம்? லைட் டாட் above the line, and வந்து லைட் டாட் above the line, அதுக்கு மேல சர்க்கிள், the வந்து on the lineல லைட் டாட். அடுத்தது all, two. allக்கு வந்து heavy dash, சின்னதா heavy dash above the line, twoக்கு வந்து heavy dash on the line. 11 o'clock இது படிச்சோம்ல p stroke, அதுல ஃபுல்லா எழுதணும். சின்னதா நம்ம எவ்வளவு எழுதுவோமோ அந்த சைஸ்க்கு எழுதணும். all. இது 2 வந்து on the line. இது ரெண்டுமே dark.
அடுத்தது ஆஃபும் டூ படிக்கணும். ஆஃப் டூ இது கூட அப்படியே ஆப்போசிட். இது ஹெவி, இது லைட். அப்போ ஆஃப் லைட்டா, டூ லைட்டா. இது ரெண்டும் லைட் ஸ்ட்ரோக். சரியா? ஆன் பட் ஓ இந்த மூணு செட்டப் பார்ப்போம். ஆனுக்கு 12 o'clock நம்ம எப்படி எழுதணும்? டிடி அது மட்டும் சின்னதா. ஆன் above the line, பட் on the line, ஓ above the line ஆனா டார்க். இது ஆன் வந்து லைட், பட் டு லைட், ஓ வந்து above the line டார்க். சரியா? ஹூ ஹூ வந்து டவுன்வர்ட் ஸ்ட்ரோக்ல எழுதணும். எப்படி நம்ம சவும் ஜவும் எழுதணும் அந்த மாதிரி சவும் ஜவும் சின்னதா ஹூ. சரியா? அவுட் வந்து மேல சின்னதா. சவும் ஜவும் ஸ்ட்ரோக் சின்னதா எழுதணும். என்னது இது? டவுன்வர்ட் ஸ்ட்ரோக்ல எழுதணும். டவுன்வர்ட். அடுத்தது லாஸ்ட் டூ செட் ஆஃப் வேர்ட்ஸ் என்னது? அண்ட் அப்புறம் ஷுட். இப்போ அண்ட் எப்படி எழுதணும்? அப்வர்ட் ஸ்ட்ரோக் மேல. ஷுட் வந்து ஆன் த லைன் அப்வர்ட் ஸ்ட்ரோக். சரியா? இது ரெண்டும் அப்வர்ட் ஸ்ட்ரோக்ல. சரியா? உங்களுக்கு டவுட் வரலாம். என்ன டவுட் வரலாம்? இங்க அவுட்டும் above the line இப்படிதான் இருக்கு, அண்டும் இப்படிதான் இருக்கு. பட் இதுல ரெண்டுமே நம்ம இப்ப சப்போஸ் சென்டென்ஸ்ல எழுதும்போது கன்ஃபியூஸ் ஆயிடுமே, எப்படி நீங்க எழுதணும்னு கேட்கலாம். அதே மாதிரி தான் ஹூவும் ஆன் த லைன், ஷுட்டும் ஆன் த லைன். ரெண்டுமே லைட் வேற. ஆனா என்ன வித்தியாசம்? இது வந்து டவுன்வர்ட். நம்ம இப்படி எழுதுற வேர்ட்ஸ், இது ரெண்டும் இப்படி எழுதுறோம், டவுன்வர்ட் எழுதுறது. இது ரெண்டும் அப்வர்ட்ல இப்படி எழுதுற வேர்ட். கரெக்டா? இது டவுன்வர்ட் எழுதுறோம், இது அப்வர்ட் எழுதுறோம். இப்பயும் உங்களுக்கு டவுட்ல வரலாம், சப்போஸ் டவுன்வர்ட்ல எழுதிருக்குமா அப்வர்ட்ல எழுதிருக்குமா நம்மளுக்கு தெரியாது சார், நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? இது அண்டா இல்ல இது அவுட்டா அப்படின்னு. இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ அண்ட் த இப்படி ஒரு வேர்டு வருது. சரியா? அண்ட் தவும் சேர்த்து. அதே மாதிரி அவுட் த. சரியா? இப்போ இதுதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. பட் இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இப்போ நம்ம எப்பெல்லாம் நம்மளுக்கு த நெக்ஸ்ட் வருதோ அப்போ நம்ம என்ன படிச்சோம்? தக்கு வந்து டாட் படிச்சோம் இல்ல? கரெக்டா? அதே மாதிரி த வந்து ஏதோ ஒரு லோகோகிராம் இல்லாட்டி லோகோகிராமோட வரும்போது அதை வந்து டிக், அதாவது ஆப்போசிட் சைட்ல டிக் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணணும். இப்ப அண்ட் இருக்கு. அண்ட் நம்ம எப்படி எழுதுறோம்? அப்போர்ட் ஸ்ட்ரோக்ல above the line எழுதுறோம். த அங்கிருந்து ஆரம்பிக்கணும், இங்க இருந்து ஆரம்பிச்சு அதுக்கு ஆப்போசிட் சைட்ல அதே சைஸ் எழுதணும். த. இதான் அண்ட் த. சரியா? அப்ப அடுத்தது அவுட் த. அவுட் என்னது? டவுன்வர்ட் ஸ்ட்ரோக். டவுன்வர்ட் ஸ்ட்ரோக் இப்படி எழுதுறோம். அப்ப த எப்படி எழுதணும்? அதுக்கு ஆப்போசிட்ல இப்படி. இப்போ அண்ட் தக்கும் அவுட் தக்கும் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? அண்ட் த வந்து எப்படி வருது? அண்ட் த இப்படி வருது. அவுட் த எப்படி வருது? அவுட் த இப்படி வருது. சோ இது அண்ட் த, அவுட் த. அப்போ நம்ம ஏன் எப்படி சொல்றோம்? நம்ம எங்க ஸ்ட்ரோக் முடிக்கிறோமோ அங்கதான் நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கல ஸ்டார்டிங்ல. அப்போ அண்ட் இங்க முடியுது மேல, அப்போ த இது இப்படி வரும். அவுட் இங்க கீழே முடியுது, அதனால இதை இப்படி முடிக்கணும். சரி, இப்போ அதோட இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். who, the. இது ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். சரியா? who, the, should, the. who the என்னது படிச்சோம்? டவுன்வர்ட் ஸ்ட்ரோக் படிச்சோம், ஆன் த லைன் படிச்சோம். அப்ப who, the. இதான் who, the வரும்.
should the எப்படி வரும் should upward stroke should the எப்படி படிச்சோம் அப்போ who the எப்படி வரும் கொஞ்சம் பெருசா எழுதி காட்டுறேன் உங்களுக்கு தெரியறதுக்காக who the வும் should the பெருசா எழுதி காட்டுறேன் பாருங்க who லைன் இங்க இருக்கு who the இதான் who the should எப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் ஸ்ட்ரோக் முடிகிற இடத்துல தான் ஆகுது அப்ப should the அப்போ இது who the இது should the புரியுதா வித்தியாசம் நம்ம எங்க ஸ்ட்ரோக் கம்ப்ளீட் பண்றோமோ அங்கதான் அடுத்த ஸ்ட்ரோக் ஆரம்பிக்கணும் சோ ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்ட்ரோக் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இந்த ரெண்டு ஸ்ட்ரோக்கும் சேமா இருந்தா பிரச்சனை இல்ல அதுக்கு அடுத்த ஸ்ட்ரோக் எப்படி போகுது அதுக்கு ஆப்போசிட் சைடுல போகுது அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது என்னன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு who the should the னு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஓகேவா இது இப்ப கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க ஃபர்ஸ்ட் இந்த லோகோகிராம்ஸ் மட்டும் இந்த லெசன்ல படிங்க இந்த இருக்க லோகோகிராம்ஸ் மட்டும் படிங்க அடுத்த லெசன்ல வரும்போது the வச்சு வந்தா எப்படி வரணும் அடுத்த வேர்ட் வச்சு வந்தா எப்படி வரும்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த லெசன்ல பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த லோகோகிராம்ஸ் மட்டும் நீங்க பை ஹார்ட் பண்ணிக்கணும் ஃபுல்லா பை ஹார்ட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்டான இது ஏன்னா இந்த லோகோகிராம்ல ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இமேஜினரி சயின்ஸ் வித்தியாசமா இருக்கும் இது உங்களுக்கு தரோ பண்ணிக்கிட்டாதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெசன் போகும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் சரியா லோகோகிராம்ஸ் இப்ப நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம் a and the all to of to on but o who out and should இந்த வேர்ட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு லோகோகிராம்ஸ்ல பார்த்தோம் எப்படி எழுதணும் லைட் டாட் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணும் above the line and டாட்டும் சர்க்கிளும் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணும் above the line the டாட் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணும் on the line சரியா all வந்து heavy dash above the line to heavy dash on the line off எப்படி light dash above the line to வந்து light dash on the line on வந்து என்னது on light dash above the line but என்னது light dash on the line o dark dash above the line on வந்து இது லைட்டா இருக்கும் இது வந்து டார்க்கா இருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் அடுத்தது who வந்து downward stroke on the line out வந்து downward stroke above the line சரியா and இது நாலுமே who out and should இது எல்லாமே light drops light strokesல தான் வரும் ஏன் light strokesல வரும் யாராவது சொல்ல முடியுமா வெரி குட் ஏன்னா இதோட ஒவ்வொன்னோட வித்தியாசமா இருக்கு நம்ம PU BU சேமா இருக்கிறதுனால தான் அத லைட் டார்க்னு நம்ம இத டிஃபரன்ஷியேட் பண்ணோம் ஆனா இதுல வந்து எல்லாமே டிஃபரன்ஷியேட்டட் தனித்தனியா இருக்கு இப்போ நம்ம P B நம்ம இப்படி சொல்றோம்ல இப்போ P வந்து லைட்டா இருக்கு B வந்து அப்ப டார்க்கா இருந்தா தான் அத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் கரெக்ட்டா அப்போ அதே மாதிரி இதுல வந்து எதுவுமே ஐடென்டிக்கலா இல்ல ஏன்னா இது வந்து இது ரெண்டும் டவுன்வர்ட் ஸ்ட்ரோக் இது ரெண்டும் அப்வர்ட் ஸ்ட்ரோக் அதனால தான் இது ஐடென்டிக்கலா இல்ல எல்லாமே லைட்டா இருக்கு ஓகேவா who வந்து light stroke on the line out வந்து light stroke above the line downward எழுதணும் and வந்து upward stroke above the line should வந்து upward stroke on the line சரியா இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டா இருந்தா நீங்க இப்போ கேட்கலாம் ஏதாச்சும் டவுட் இருக்கா இந்த லெசன்ல இது ரொம்ப ஈஸியான லெசன் இது வந்து நீங்க ஜஸ்ட் பிராக்டிஸ் பண்ணா போதும் பிராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க நம்ம நெக்ஸ்ட் லெசனுக்கு போயிடலாம் உங்களுக்கு இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க இப்ப கேட்கலாம் லோகோகிராம்ங்கிறது ஒரு இமேஜினரி சைன் ஒவ்வொரு வேர்டுக்கும் அவங்க ஒரு இமேஜினரி சைன் கொடுத்திருக்காங்க சோ தட் அந்த நம்ம சென்டென்ஸ் எழுதும்போது நம்ம அதை ஈஸியா அதை எழுதுறதுக்காக சரியா இந்த இருக்க லோகோகிராம்ஸ் நம்ம நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும் பை ஹார்ட் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த வேர்ட் வந்து ரிப்பீட்டடா வர வேர்ட்ஸ் சோ அதனாலதான் இந்த வேர்ட்ஸுக்கு இமேஜினரி சைன் கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கும் கொடுக்காம அப்போ நம்ம ஸ்ட்ரோக்கா எழுதாம நம்ம ஒரு இமேஜினரி சைன் போட்டுக்கிட்டோம்னா நம்ம அந்த வேர்டை வந்து இன்னும் ஈஸியாவும் எழுதிடலாம் நம்ம ஈஸியாவும் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அதுக்காக தான் அதை என்ன பண்ணிருக்காங்க அந்த மாதிரி போட்டிருக்காங்க சரியா இப்போ இதுல ஏதாச்சும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கா ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கா டவுட் ஏதாச்சும் இருக்கா
இதுக்கு முன்னாடி எடுத்த லெசன் வவல்ஸ்ல ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். இல்ல இப்ப எடுத்த லோகோகிராம்ஸ்லயும் ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ஓகே, சரி, எதுவும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு எழுதும் போது ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. நான் டவுட்டை வந்து கிளியர் பண்றேன். இதை முடிச்சுட்டு இதுல டவுட் இருந்தா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த லெசன் போலாம். ஓகேவா? ஓகே, இது நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். இதை நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு நம்ம டெஸ்ட் எழுதும். ஓகேவா? தேங்க்யூ. பை பை ஸ்டெனோகிராஃபர்ஸ்.